நான் உங்கள் ஹரிஷ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ரீமியம் பிளான் பெஸ்ட்டாக பேசிக் பிளான் பெஸ்ட்டாக நான் எதில் ஜாயின் பண்ணலாம், எது பெஸ்ட்னா ப்ரீமியம் பிளான் தான் பெஸ்ட். ஏன்னா அதுக்குன்னு ப்ரீமியம் பிளான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறீங்களே, அப்போ நீங்கள் மட்டும் ப்ரீமியம் பிளான் போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை நண்பா, நானும் சில்வர் பிளானில் தான், அதாவது பேசிக் பிளானில் தான் இருக்கேன். ப்ரீமியம் பிளான் போட்டிருந்தா பெட்டர்னு இப்போ யோசிக்கிறேன். ஏன்னா இப்போது நம்ம ஒரு 5 பேர் சேர்த்தோன்னா, பேசிக் பிளானில் ஒரு 5 பேர் சேர்த்தோன்னா நம்மளுக்கு 200 அப்படி சம்திங் தராங்கன்னு வச்சுங்களேன். ப்ரீமியம் பிளானில் சேர்த்து விட்டிங்கன்னா 200 விட கொஞ்சம் 5 பேர் சேர்த்து விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும். டே சேல்ரி பேசிக் பிளானில் 50 ப்ரீமியம் பிளானில் 100 110 நினைக்கிறேன். டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா, எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது இல்லாமல் பேசிக் பிளானில் 5 GB க்ளவுட் வரும், ப்ரீமியம் பிளானில் 15 GB க்ளவுட் வரும். ஆனால் இந்த க்ளவுடில் நம்ம பர்சனல் டேட்டாவை அப்லோட் பண்ண முடியாது. அவங்க ஏதோ ஃப்யூச்சரில் பிளான் வச்சுட்ருக்கிறதுனால அந்த டேட்டாஸை நம்ம யூஸ் பண்ண முடியாது. பேசிக் பிளானில் என்ன பேசிக் பிளான், ப்ரீமியம் பிளான், இதில் என்ன நெகட்டிவ் என்ன பாசிட்டிவ் இதை சொல்கிறேன். சில்வர் பிளான் 2000, பட் அதவே யூஸ் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணி இது பண்ணிக்கலாம், நீங்கள் வளரலாம். பட் நீங்கள் ஆள் சேர்க்க வேண்டியது இருக்கும். இதுதான் பெரிய நெகட்டிவ் பாயிண்ட். பாசிட்டிவ் என்னென்னா, நீங்கள் ஆள் சேர்த்தாலும் சேலரி அதிகமாகுது. மிஞ்சி போனால் 20 30 தான் உங்களுக்கு வேரியண்ட் ஆகுது. இதுதான் நம்மளுக்கு பாசிட்டிவ். மிஞ்சி போனால் 50 வச்சுங்களேன். 50 நம்மளுக்கு பேசிக் பிளானுக்கும் ப்ரீமியம் பிளானுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். ப்ரீமியம் பிளானில் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு 50 எக்ஸ்ட்ரா வரும். பேசிக் பிளானில் ஒரு 5 பேர் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு 50 30 கம்மியாக வரும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். எஸ்பிஓவில் எத்தனை பேர் இப்போ வரையும் இருக்காங்க? 2 லட்சத்துக்கு மேலே தாண்டிட்டாங்க. அக்கௌண்ட்ஸ் மட்டும் எனக்கு தெரிஞ்சு 2.5 லட்சத்துக்கு மேலே இருக்கும். ஏன்னா ஒருத்தரும் 5 6 மேலே யூஸ் பண்ணுறாங்க. ஒருத்தர் 5 6 அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இதில் இன்கம் வராமல் யாரும் வரமாட்டாங்க. அவங்க ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் வச்சுட்ருக்காங்க, அப்புறம் இன்கம் டேக்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுட்ருக்காங்க, அப்புறம் கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவ் ஆகணும் சர்டிஃபிகேட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இப்போ வரையுமே ஜென்யூனாக இருக்காங்க. இப்போ வரையுமே நல்லா ரீச் போயிட்டுருக்குது. அவங்க சொல்கிறது என்னென்னா, அவங்க சொல்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் என்னென்னா, கம்பெனி சைட்லேருந்து எதை சொல்கிறாங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள், அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். காசு மட்டும் வேணும், ஆனால் நான் இவ்வளோ தான் வேலை செய்வேன் அப்படின்றத பண்ணாதீங்க. கொஞ்சம் நாங்கள் கொடுக்குற காசுக்கு கொஞ்சம் ஜென்யூனாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் கொஞ்சம் அந்த ஜென்யூனிட்டி மெயின்டைன் பண்ணலாம். பார்ப்போம், ஃப்யூச்சரில் நல்ல பெனிஃபிட் இருந்தால் நம்மளுக்கு தான் லாபம். அவங்க கண்டிப்பாக இப்போ நம்மளுக்கே அவ்வளோ தராங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய லாபம் பார்ப்பாங்கன்றதை யோசிச்சுக்கங்க. பட் இப்போ வரையும் கரெக்டாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க, ஜிஎஸ்டி கட்டுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க கவர்மெண்ட் அப்ரூவலோட. இந்த கம்பெனிக்கு ஏகப்பட்ட காம்படிஷன் வந்துச்சு. பட் இப்போ வரையும் எஸ்பிஓ மாதிரி எதுவும் இல்லை. இப்போ எப்படி நம்ம ஆப்பிள் ஐஃபோனை பார்த்து பல மொபைல் கம்பெனிஸ் காப்பி பண்ணுறாங்க, அந்த மாதிரி எஸ்பிஓ இதில் ஒரு பிராண்ட் ஆகிடுச்சு. எஸ்பிஓ பார்த்து நிறைய பேர் காப்பி அடித்து ஏமாற்றிட்டு போனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அதில் போய் ஏமாந்து போனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எஸ்பிஓ இப்போ வரையும் அதை பண்ணல. ஏன்னா அவங்களோட ஜென்யூனிட்டி. நான் எஸ்பிஓ பற்றி இவ்வளோ பேருமே பேசுகிறியாடா, நீங்கள் காசு வாங்கிட்டு பேசுகிறியா அப்படின்னு கேட்டால் இல்லை, அப்படிலாம் இல்லை. நான் நிறைய பேரோட ரிவ்யூ வச்சு நான் சொல்கிறேன், அவ்வளோதான். நானும் ஓரளவுக்கு இதில் நாலேஜ் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லைனா சொல்லணுன்ற தாட்ஸ் கூட எனக்கு இதை பற்றி வந்திருக்காது. உங்களுக்கு எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணோன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் கீழே இருக்கும். இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்புறம் நான் பேசுகிறது உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா மட்டும் லைக் பண்ணுங்கள், புரியலன்னா டிஸ்லைக் பண்ணுறேங்க. சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆலில் போட்டுங்க. ஓகே, பாய்.